அமேசானோட எகோ டாட் பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதோட 3rd ஜென்ரேஷன் நம்ம பார்த்துருப்போம். இப்போ வந்து 4th ஜென்ரேஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 5 டிவி ஸ்டிக்கு, அது 5 டிவி ஸ்டிக்ஸோட லைட் வெர்ஷனையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. வாங்க வீடியோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். இதுதான் 3rd ஜென்ரேஷனோட அமேசான் எகோ டாட்டு. இதை பற்றி நமக்கு நிறையா வீடியோஸும் பார்த்துருப்பீங்க. இது நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணியிருப்பீங்க. 4th ஜென்ரேஷனோட மாடல் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. இதில் வந்து இப்போ பேஸ் நல்லா கொடுத்துருக்காங்களாமா. மில்லியம் சாங்ஸு ப்ளஸ் வாய்ஸ் கண்ட்ரோல் எல்லாமே அது 3rd ஜென்ரேஷனில் இருக்க மாதிரி தான் 4th ஜென்ரேஷனில் கொடுத்துருக்காங்க. அலெக்ஸா தான். டிசைன் வைஸில் உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு, இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லைங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது நியூ டிசைனாக கொண்டு வந்திருக்காங்க. பவர்ஃபுல் ஸ்பீக்கர் சவுண்ட் பவர்ஃபுல் பேஸோடு இருக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்கிறதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அமேசான் மியூசிக் ப்ளஸ் கானா எல்லா ஸ்ட்ரீமிங் ஆப்பும் நம்ம இதில் சப்போர்ட் ஆகும். இது ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். அது மட்டும் இல்லாமல் இப்போ இதை வந்து வாய்ஸ் கண்ட்ரோல் மட்டும் இல்லாமல் ப்ளஸ் ஸ்மார்ட் டிவைஸை எல்லாத்தையும் இதிலே கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். 4th ஜென்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா இதில் மைக் டிஸ்கனெக்ட் அண்டு மைக் ஆன் பண்ணுறதுக்கு செப்பரேட்டாக பட்டன் அது 3rd ஜென்ரேஷன்லேயே இருக்குது. 4th ஜென்ரேஷனில் புதுசாக ஒன்றும் இல்லை, டிசைன் தான். அலெக்ஸா அதை பற்றி நமக்கு ஏற்கனவே நிறைய தெரியும், பார்த்துருப்போம். இந்த புதுசாக இந்த மாடலில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கீழே லைட் இருக்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கு டிசைனு. இது வந்து பார்த்திங்கன்னா அதே எகோ டாட்டில் வித் கிளாக்கோட வரக்கூடிய 3rd ஜென்ரேஷனோடது. இந்த டிசைனை இப்போது அதே கிளாக் வைஸில் 4th ஜென்ரேஷனில் டிசைன் மாற்றி கொண்டு வந்திருக்காங்க. இதில் பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு பவர்ஃபுல் பேஸு, மில்லியன் சாங்ஸ் எல்லாமே ஒன்று தான். வாய்ஸ் கண்ட்ரோல் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறது தான், அலெக்ஸா எப்பவும் போல தான். ஆனால் டிசைன் தான் கொஞ்சம் மாற்றிருக்காங்க. இந்த டிசைன் எப்படி இருக்குது, இதை பற்றின கருத்துக்களை உங்களுக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேம் ரெண்டு ஒரே டிசைன் தான். இந்த எகோ கிளாக் வைஸில் கொண்டு வரும்போது இப்படி கொண்டு வந்திருக்காங்க. சேம் இதே தான், செப்பரேட்டு ஆன் பட்டன் தான். மைக்கு ஆன் வேணால் ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி செப்பரேட் பட்டன் கொடுத்துருக்காங்க செக்யூரிட்டி பர்பஸ்க்காக. டைமு ப்ளஸ் டெம்பரேச்சர் இது எல்லாமே ஷோ ஆகிற மாதிரி இதில் டிசைன் பண்ணியிருக்காங்க. சேம் இதே 3rd ஜென்ரேஷனில் இதே இருந்துச்சு. புதுசாக எதுவும் டிஃப்ரென்ஸ் கொண்டு வரல, பட் டிசைன் வைஸில் கொண்டு வந்திருக்காங்க. ப்ரைஸும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் தெரியணுன்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. சேம் வாய்ஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் டிசைன் வைஸில் லவுட் சவுண்ட் ப்ளஸ் பவர்ஃபுல் பேஸ்க்காக இது கொண்டு வந்திருக்காங்க ஸ்பீக்கரை. அமேசான் ப்ரைம் மியூசிக்லேருந்து கானா, ஆப்பிள் எல்லாமே இது யூஸ் ஆகிற மாதிரி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 5 டிவி ஸ்டிக்ஸில் நியூ வெர்ஷனாக கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டால்பி சப்போர்ட்டோடு கொண்டு வந்திருக்காங்க. டால்பி சப்போர்ட் ப்ளஸ் ரிமோட்லேயும் நிறையா சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் 4000 கிட்ட வரும். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கங்க. பை பண்ணிக்கோங்க. அலெக்ஸா ப்ளஸ் எல்லாமே ஏற்கனவே இருக்க 5 டிவி 6 இருக்க ஆப்ஷன் தான், பட் இதில் வந்து டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டோடு கொண்டு வந்திருக்காங்க. ரிமோட் டிவி கண்ட்ரோல், டெடிகேட்டட் பவர் ரிப்போர்ட் அது எல்லாமே சேம் அதே இருக்குது. அதில் பழைய வெர்ஷனில் என்ன இருந்துச்சோ அதே கண்ட்ரோல் தான். எக்ஸ்ட்ரா கொண்டு வந்திருக்காங்க. கொஞ்சம் 50% வந்து உங்களுக்கு ஸ்ட்ரீமிங் வந்து எக்ஸ்ட்ராவாக எடுத்து கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. சேம் அந்த மிரர் கண்ட்ரோல் தான், மொபைலில் மிரர் கண்ட்ரோல் கொண்டு வந்த மாதிரியும் ப்ளஸ் நிறையா ஓடிடி சப்போர்ட் இருக்கிற மாதிரியும் கொண்டு வந்திருக்காங்க. பேரண்டல் கண்ட்ரோலும் இருக்கிறதா சொல்கிறாங்க. சேம் அதே மாதிரி பிளக்கின் பண்ணிவிட்டு HDMI போர்ட்டில் நியர்பையில் வந்து பாக்ஸில் வந்து சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சார்ஜர் கிடையாது, அடாப்டர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லைட் வெர்ஷன் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லைட் வெர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பெசிஃபிகேஷன் குறைச்சிருக்காங்க. மெயினான ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னு பார்த்திங்கன்னா டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டை இதில் தூக்கிட்டாங்க. அது இல்லாமல் ஒரு 1000 ருபீஸ் கம்மி பண்ணி இந்த 5 ஸ்டிக்கை கொண்டு வந்திருக்காங்க. மேபி 3000. லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணால் பை பண்ணிக்கங்க, செக் பண்ணிக்கங்க. சேம் ரிமோட்லேயும் நிறைய பட்டன்ஸை கம்மி பண்ணியிருக்காங்க. லைட் வெர்ஷனுக்கு இதுக்கும் கொஞ்சம் ரிமோட் வைஸ்லேயும் நிறையா டிஃப்ரென்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. லேப்டாப் அண்ட் டிவி, மொபைல் எல்லாத்தையுமே மிரரிங் கொண்டு வந்திருக்காங்க. அது ஒன்றும் ப்ளஸ் டேட்டா யூசேஜ் இது நார்மலாக இருக்கிறது தான். இது ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் தான் சொல்கிறாங்க. சேம் அதே ஓடிடி சப்போர்ட் அண்ட் பேரண்டல் கண்ட்ரோல் அண்ட் கிட்ஸ் கண்டென்ட்டு எல்லாமே இருக்கிற மாதிரி இதில் கொண்டு வந்திருக்காங்க. சேம் அதே 5 ஸ்டிக்ஸில் இருக்க மாதிரி தான்.
இது வந்து எகோ டாட்டில் வந்து டால்பி அட்மோஸ் சப்போர்ட்டோட வரக்கூடிய கிட்டத்தட்ட 9000 இருக்கக்கூடிய ஒரு வெர்ஷன். இந்த டிவைஸ் எகோ டாட் டால்பி வெர்ஷன் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பை பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீனோ டெக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.